பொதுவாவே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்போம். என்ன நீடுக்காக நீங்க ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு. அவங்க சொல்ற ஆன்சரை வச்சு நெக்ஸ்ட் கிளாஸஸ் ப்ரொசீட் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ நிறைய ஆன்சர் சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் சொன்ன ஆன்சர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட நிறைய ஹிந்தி ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது, எனக்கு சுத்தமா ஹிந்தி தெரியாது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு பர்சனை வச்சிருந்தேன். ஹிந்தியும் தமிழும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பர்சனை வச்சிருந்தேன். நான் சொல்றதைத்தான் அவர் அங்க கன்வே பண்றாரா அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நான் குட்டி குட்டியா சொல்றதெல்லாம் அங்க பெருசு பெருசா அவர் சொல்றாரு. அதுதான் சொல்றாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இப்ப நான் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மைதானே? நீங்க நினைக்கிறத நீங்க பேசினா தானே கரெக்டா இருக்கும். என்னதான் இன்னொருத்தர் கன்வே பண்ணாலும் நீங்க நினைக்கிறத அப்படியே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ உங்க பிசினஸ்க்கு ஹிந்தி நீட் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கத்துக்கிட்டு நீங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும். நீங்களும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு வில்லிங்கா இருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. அதுல எந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் August 10 ஸ்டார்ட் ஆகுது. எந்த மகப்பும் இல்லாம எப்படி நம்ம தமிழ் யோசிக்க யோசிக்க வாய் பேசுதோ அதே மாதிரி ஹிந்தியும் உங்களை பேச நாங்க ரெடி பண்ணிடுவோம். தேங்க்யூ.